بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அநேக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அன்னலார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார் மேலும் இங்கே நாம் வீற்றிருக்கிற நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்துக் கொண்டவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்யும். ஏக இறைவனின் திருப்தியை எதிர்பார்த்தவர்களாக நாம் எல்லாம் ஒன்று குடுமி இருக்கிறோம். அந்த வகையிலே குறிப்பாக சில விஷயங்கள் நம்முடைய இபாதத் என்று சொல்லப்படக்கூடிய நல்ல அமல்களை அழித்துவிடும். சில விஷயங்களை நாம் சரியாக தொடர்ச்சியாக செய்து வந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய அமல்கள் பாதுகாக்கப்பட்டுவிடும். அந்த வகையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், சிலுல் அர்ஹாம், உறவினர்களிடம் இணைந்து வாழுங்கள். அப்ப நாம சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம், இந்த உறவினர்களிடம் இணைந்து வாழ்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய சில செயல்கள் எல்லாம் இருக்கிறது. அது சொல்லாவும் இருக்கலாம். அப்போ அந்த சொல்லிலும் செயலிலும் நம்மிடம் என்ன மாற்றங்கள் வர வேண்டும்? ஒரு முறை ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வருகிறார். வந்து, யா ரசூலுல்லாஹ், எனக்கு சில உறவினர்கள் இருக்கிறார்கள். அந்த உறவினர்கள் எப்பேற்பட்டவர் என்று சொன்னால், நான் ஒட்டி வாழ்கிறேன், அவர்கள் வெட்டி வாழ்கிறார்கள். இன்னைக்கு பல குடும்பங்களிலே நடக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய செயல்கள் இதுதான். நாம் அவருடன் ஒட்டி வாழணும் நினைச்சாலும் கூட அவருடைய சொல்லும் செயலும் அந்த சமுதாயத்திலே வெட்டி வாழக்கூடியதாக மாறிவிடும். சரி, நான் அவருக்கு உபகாரம் செய்கிறேன், அவர்கள் எனக்கு அபகாரம் செய்கிறார்கள். உபகாரம்னா என்ன? உதவி. அந்த உதவி நாம் செய்தாலும் கூட அவர்கள் எனக்கு அபகாரம் செய்கிற உதவி செய்வதில்லை, நேர்மாறாக நடந்து கொள்கிறார்கள். மூன்றாவதா சொல்றாங்க, நான் அவரிடம் சகித்து கொள்கிறேன், அவர்கள் அறியாமையின் காரணமாக எனக்கு சிரமத்தை கொடுத்து விடுகிறார்கள். இப்படின்னு நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒட்டி வாழ்றாங்கிறாங்க, வெட்டி வாழ்றாங்க, உபகாரம் செய்யறாங்க, அவருக்கு அபகாரம் செய்யறாங்க. அதன்படி இவங்க பொறுமையாக சகித்து கொள்கிறார். ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? இவருக்கு சிரமத்தை மென்மேலும் ஏற்படுத்தக்கூடியதா இருக்கிறது. அப்ப இந்த செயல்கள் எல்லாம் ஒரு இஸ்லாமியரிடம் இருக்கக்கூடியது கிடையாது. ஆனா நீங்கள் பொறுத்துக் கொள்கிறீர்கள் இல்லையா? இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, அதுக்கான தீர்வை சொல்றாங்க பாருங்க. நீங்கள் சொல்வதை போல உண்மையாக இருந்தால் என்னவாமா, உங்களிடம் இப்படி நடந்துக்கிறாங்க இல்லையா உங்க உறவினர்கள், அவருடைய வாயில் சுடு சாம்பலை போட்டதுக்கு சமம். சுடு சாம்பலுங்கிறது ஏதாவது இனிப்பு இருக்குமா, காரம் இருக்குமான்னு எந்த சுவையும் இல்லாததா இருக்கும். குறிப்பாக சூடா சாப்பிட்டா என்ன இருக்கும்? சுவையே தெரியாது. அது நம்மை என்னப்படுத்திடும்? காயப்படுத்தி விடும். அப்போ இந்த தன்மையை அவர்களுக்கு கொடுத்து விடுங்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாம தான் இது செய்யறாங்க. அவரிடம் அந்த பிஹேவியர்னு சொல்லக்கூடிய பண்பு இல்லையா, நீங்க என்ன செய்யுங்க, இந்த சுடு சாம்பலை அவங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்துருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. இதே போல தொடர்ச்சியாக அவர்கள் உங்களிடம் நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால், நீங்க பொறுமையா இருக்கீங்க, எல்லாம் இதேபடி நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால், மேலும் அவங்க என்ன சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்வின் உதவியாளர் ஒருவர் அவர்கள் இந்த மாதிரி நடந்து கொள்ளும் வரைக்கும் அவங்க கூட இருந்துட்டே இருப்பாங்க. அல்லாஹ்வின் உதவியாளர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய தகுதி யாருக்கு கிடைக்கும் பாருங்க. அல்லாஹ், நீ கவலைப்படாத, உனக்காக நான் ஒருத்தர் உதவியாளரை கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பண்பு ஒரு மனிதனிடம் இருக்கிறது என்று சொன்னால் அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று அர்த்தம். அப்ப இந்த உறவினர்கள் விஷயத்துல இப்படி எல்லாம் இருக்கதான் செய்யும். உறவினர்களை நாம நேசிக்கக்கூடியவங்க நமக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க? நேசிப்பு இல்லாம போவாங்க, உபகாரம் செய்த அபகாரம் செய்வாங்க, சகித்து கொண்டால் சிரமங்களை நாம் தாங்கி கொண்டே கடைசி வரைக்கும் நாம தான் சிரமத்தை தாங்கி கொள்ள வேண்டுமா என்பதை போல இருக்கும். இதையெல்லாம் நாம் பொறுத்து கொண்டோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த சிறப்பு வாய்ந்த அந்த அல்லாஹ்வின் உதவியாளர் நமக்கு கிடைப்பாங்க. ஆனாலும் அந்த உறவினரிடம் இந்த செய்தியை சொல்லாமல் இருந்து விடக்கூடாது. என்ன காரணம் என்று சொன்னால், அவர்களும் தவறுகளை நீடித்து விடக்கூடாது என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நான் தெரிந்து கொள்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்விலே உறவுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து
உறவினருடன் இணைந்து வாழக்கூடிய ஒரு சிறந்த பாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். அத்தகைய உறவுகளை நாம் வாழ்வில் என்றும் நிலைத்து வைக்கக்கூடியவர்களாக இருந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்விலே அத்தகைய உறவுகள் கிடைத்ததற்காக அல்லாஹ்வுக்கு பிரார்த்தித்துக் கொண்டவராக நம்முடைய இந்த நாட்களை செலவழிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டவனாக அந்த ஏகரவனை பிரார்த்தித்துக் கொண்டவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவனான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி